தாய்களோ தட்டான சுத்தி வர தாங்கலூட்டி கிட்டடியில் மேகங்களை தொட்டு விடும் ஏக்கத்துல கட்டாந்தரைகளுமே போடுது போட்டி. கோவை மாவட்டத்தில் ₹1 எளிய மக்களின் பசியாற்றும் கமலாத்தாள் பாட்டி. இந்த தாய் இட்லியால் வயிறை மட்டுமல்ல இதயத்தையும் நிரப்பினார். தன் வாரிசுகளுக்கு வங்கியில் பணம் இல்லை, இருந்தும் விலையேற்ற மனம் வரவில்லை. இளமையில் வறுமை கொடிது, முதுமையிலும் பசி போக்கும் இந்த தாயின் மனம் பெரிது. 50 வருடத்தில் இவர் ஏற்றிய விலை உயர்வு வெறும் 50 பைசா மட்டுமே. விலைவாசி வில்லன் விடாது துரத்தினாலும் இவரின் அடுப்பை அணைக்கும் சக்தி அதற்கு இல்லை. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடச் சொன்னான் பாரதி. தனி ஒருத்தியாய் 85 வயதிலும் உணவளிக்கும் இவரும் ஒரு பாரதிதான். நீங்கள் இப்போ என் தலையை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த அவார்ட் கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதியே கிடையாது. பட் ஆனால் இதை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக நினைக்கிறேன். அம்மா, நான் ஒரு சில வார்த்தைகள். என் பேர் கமலாத்தா, வடிவேலாம்பாளையம். 50 வருஷமாக வியாபாரம் பண்ணுறேன். 50 வயசாவுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த 15 வருஷமாக ₹1 கொடுக்குறேன். எப்படி கட்டுப்படி ஆகும்னு கேட்பீங்க. யாரோ பாரதியெல்லாம் அரிசி உளுந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சம்பாதிக்கலாம்னு வியாபாரம் பண்ணல, யாரோ ஏழை சாப்பிட்டுட்டு வியாபாரம் பண்ணேன்.